ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஃப்யூஷன் ஆஸ்மாசிஸோட ஸ்டாப் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு ஆஸ்மோ ரெகுலேஷன்னா என்ன, செல்லுலார் ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு சொல்லி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஆஸ்மோ ரெகுலேஷன். ஸோ இந்த ஆஸ்மோ ரெகுலேஷன்னா என்ன? The term osmoregulation was coined by Haber in 1902. இந்த osmoregulationங்கிற பேரை வந்துட்டு யார் கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஹோபர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு கொடுக்குறாரு. Osmoregulation is the process by which an organism regulates the water balance in its body and maintains the homeostasis of the body. ஸோ ஆஸ்மா ரெகுலேஷன்னா என்னென்னா, ஒரு ஆர்கனிசம் வந்துட்டு அதோட பாடியில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதா, வாட்டர் பேலன்ஸை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதா தான் சொல்கிறாங்க. ப்ராசஸ் பை விச் அன் ஆர்கனிசம் ரெகுலேட்ஸ் த வாட்டர் பேலன்ஸ். அதோட பாடியில் இந்த வாட்டர் பேலன்ஸை வந்துட்டு ரெகுலேட் பண்ணிக்கும் அண்ட் மெயின்டைன்ஸ் த ஹோமியோஸ்டாட்டிசிஸ்ட் ஆஃப் த பாடி. ஒரு பாடியில் வந்துட்டு இந்த ஹோமியோஸ்டாட்டிஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ ஹோமியோஸ்டாட்டிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் கிளாஸில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ தெரியலனா ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ்மா ரெகுலேஷன்னா என்னென்னா, ப்ராசஸ் பை விச் அன் ஆர்கனிசம் ரெகுலேட்ஸ் த வாட்டர் பேலன்ஸ். ஒரு ஆர்கனிசம் வந்துட்டு அதோட உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் பேலன்ஸை ரெகுலேட் பண்ணுறதும் ஹோமியோஸ்டாட்டிஸை மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் கண்ட்ரோலிங் எக்ஸஸ் வாட்டர் லாஸ் ஆர் கெயின். ஸோ இதில் என்னென்னா இன்க்ளூட் ஆகுனா, எக்ஸஸாக வாட்டர் வந்துட்டு லாஸ் ஆகிறதும் கெயின் ஆகிறதும் அண்ட் மெயின்டைனிங் த ஃப்ளூயிட் பேலன்ஸ் அந்த ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன். அதாவது பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் பேலன்ஸும் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷனும், தட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் என்ன, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸோட கான்சன்ட்ரேஷன் தான் என்ன சொல்கிறோம், ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம். இட் என்ஷூர்ஸ் தட் த ஃப்ளூயிட்ஸ் இன் த பாடி டு நாட் கெட் டூ டைல்யூட்டட் ஆர் கான்சன்ட்ரேட்டட். அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் வந்து ரொம்ப டைல்யூட்டாகவும் ஆயிருக்கக்கூடாது, ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாகவும் ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஸ்மோ ரெகுலேஷன் என்னென்னா, ஒரு பாடி வந்துட்டு அந்த பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் பேலன்ஸையும் ஹோமியோஸ்டாட்டிஸையும் மெயின்டைன் பண்ணுறது தான் அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஆஸ்மோ ரெகுலேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ஆஸ்மோ ரெகுலேஷனில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுனா, ஒரு பாடியில் வந்துட்டு எக்ஸஸாக வாட்டர் வந்துட்டு லாஸ் ஆகிறதையும் கெயின் ஆகிறதும், அந்த பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் பேலன்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதும், ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இந்த ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கு கீழே தான் வரும். Organisms are divided into two types based on osmoregulation. ஸோ இந்த ஆஸ்மோரெகுலேஷனை வந்துட்டு அந்த ஆர்கனிசம்ஸில் வந்துட்டு ரெண்டு டைப் ஆஃப் ஆஸ்மோரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆஸ்மோ கன்ஃபார்மஸ் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேட்டர்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குது. ஸோ ஆஸ்மோ கன்ஃபார்மஸ்னு என்னென்னா, these organisms try to maintain the osmolality of their body matching with their surroundings. osmolality-னா வந்துட்டு ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் தான் சொல்கிறோம். ஸோ இந்த ஆஸ்மோ கன்ஃபார்மஸ்னால் என்னென்னா, ஆர்கனிசம் வந்துட்டு அதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கும். அதுக்கு சரௌண்டிங்ஸ் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட பாடியோட ஆஸ்மாலிட்டி, அதாவது ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷனை வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆஸ்மோ கன்ஃபார்மஸ் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த இன்வெர்டிபிரேட்ஸ் மெரைன் ஆர்கனிசம்ஸ் ஆர் ஆஸ்மோ கன்ஃபார்மஸ். ஸோ வந்துட்டு மோஸ்ட்டாக இன்வெர்டிபிரேட்ஸு மெரைனில் வாழக்கூடிய ஆர்கனிசம்ஸ், அதாவது கடலில் வாழக்கூடிய ஆர்கனிசம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆஸ்மோ கன்ஃபார்மஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்மோ கன்ஃபார்மஸ்னால் என்னென்னா, ஆர்கனிசம் try to maintain the osmolality of their body matching with their surroundings. அதோட சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அதோட ஆஸ்மாலிட்டி, அதாவது ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு அது மெயின்டைன் பண்ணும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆஸ்மோ கன்ஃபார்மஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆஸ்மோ ரெகுலேட்டர்னு என்னென்னா, these organisms maintain their internal osmolality which can be extremely different from that of the surrounding environment through physiological process. ஸோ இந்த ஆர்கனிசம் ஆஸ்மோ கன்ஃபார்மஸ்க்கு ஆப்போசிட் தான் வந்துட்டு ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ். இது வந்துட்டு சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அதோட ஆஸ்மாலிட்டியை வந்துட்டு மாற்றிக்கும். ஆனால் இந்த ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் வந்துட்டு சரௌண்டிங்க்கு வந்துட்டு ஆப்போசிட்டாக அதோட ஆஸ்மாலிட்டி வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக டிஃப்ரெண்ட்டாக காட்டும். அதை தான் என்ன சொல்கிறோம், ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஆஸ்மோ ரெகுலேஷன் பார்க்கும்போது அதில் ரெண்டு டைப் இருக்குது, ஆஸ்மோ கன்ஃபார்மஸ் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேட்டர். ஸோ ஆஸ்மோ கன்ஃபார்மஸ்னால் ஒரு ஆர்கனிசம் வந்துட்டு அதோட ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷனை வந்துட்டு அந்த சரௌண்டிங்ஸ், அது இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். அதுதான் ஆஸ்மோ கன்ஃபார்மஸ். ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ்னால் ஒரு ஆர்கனிசம் வந்துட்டு அதுக்கு இருக்கக்கூடிய ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷனை அந்த சரௌண்டிங்ஸுக்கு ஆப்போசிட்டாக மாற்றிக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்லுலர் ரெஸ்பிரேஷன். நம்ம செல்ஸில் வந்துட்டு எப்படி ரெஸ்பிரேஷன் வந்துட்டு நடக்குது அப்படிங்கிறது தான். So cellular respiration is the process by which organisms break down glucose into a form that the cell can use energy. So cellular respiration ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் வந்துட்டு ஆர்கனிசம் வந்துட்டு அது எடுக்கக்கூடிய ஃபுட், அதாவது அது எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டை வந்துட்டு அது குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அந்த குளுக்கோஸை வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்க, அதாவது அதுக்கு ஏற்ற மாதிரி எனர்ஜிக்கு தேவையான அந்த கன்வர்ஷனை வந்துட்டு அந்த ப்ராசஸில் நடக்கும். அதான் சொல்கிறேன், cellular respiration is the process by which organism break down the glucose. glucose வந்துட்டு அந்த ஆர்கனிசம் வந்து break பண்ணி into a form that cell can use energy. எந்த ஃபார்ம்ல அதை மாற்றிக்கோ, எனர்ஜியாக ஒரு செல் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மில் வந்துட்டு அதை மாற்றிக்குன்னு சொல்கிறாங்க. this energy is then made available to living cells in the form of ATP. உங்களுக்கு தெரியும் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். அது லேட்டராக அந்த எனர்ஜியை வந்துட்டு எப்படி மாற்றிக்கும், ஏடிபியாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கும். Cellular respiration takes place in the cytoplasm and mitochondria of the cell. இந்த cellular respiration வந்துட்டு ஒரு ஆர்கனிசத்தில் வந்துட்டு எங்கே நடக்கும்னா சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா ரெண்டு பிளேஸ்லேயும் வந்துட்டு இந்த cellular respiration வந்துட்டு நடக்கும் அப்படிங்கிறாங்க. The cellular respiration is classified into two types. ஸோ இந்த cellular respirationல ரெண்டு டைப் இருக்குது. ஒன் இஸ் aerobic respiration and another one is anaerobic respiration. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அதான் சொல்கிறாங்க. ஸோ cellular respirationக்கும் போது it is a process by which organisms break down glucose into a form that the cell can use energy. அதாவது குளுக்கோஸை வந்துட்டு பிரேக் பண்ணி அந்த செல்லு வந்துட்டு அதுக்கு தேவையான எனர்ஜிக்கு தேவையான அளவு அதை வந்துட்டு மாற்றிக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெஸ்பிரேஷன், செல்லுலர் ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த செல்லுலர் ரெஸ்பிரேஷன் வந்துட்டு எங்கே நடக்கும்னா சைட்டோபிளாசமும் மைட்டோகாண்ட்ரியா, ஒரு செல்லில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துலேயும் மைட்டோகாண்ட்ரியாலையும் இந்த செல்லுலர் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ செல்லுலர் ரெஸ்பிரேஷன் பேசிக்காக வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன் இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் anaerobic ரெஸ்பிரேஷன். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் என்னென்னா இந்த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷனில் the food substance are completely oxidized into H2O and carbon dioxide with the release of energy. அதாவது அது எடுத்துக்கக்கூடிய ஃபுட் சப்ஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆயிரும். எப்படி ஆக்சிடைஸ் ஆகும்னா வாட்டர் மாலிக்யூல் H2Oவாகவும் CO2 கார்பன் டை ஆக்சைடாகவும் அது வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆயிரும். வித் இந்த ஆக்சிடேஷன் முடிஞ்ச பிறகு அதிலேருந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். It requires atmospheric oxygen and all higher organisms respire aerobically. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்துட்டு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். ஸோ எல்லா விதமான ஹையர் ஆர்கானிசம்ஸும் எப்படி ரெஸ்பயர் பண்ணும், ஏரோபிக் ரெஸ்பிரேஷனாக தான் அது பண்ணும். This reaction releases a large amount of energy. இந்த ரியாக்ஷன் வந்துட்டு நடந்ததுக்கப்புறம் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்க்கும்போது ஃபுட்டு நமக்கு அந்த ஆர்கனிசம் கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபுட்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆயிரும். எந்த ஃபார்ம்லைனா H2Oவாகவும் CO2வும் கன்வெர்ட் ஆயிரும். அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு எனர்ஜியை வந்துட்டு அது ரிலீஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்துட்டு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்துட்டு தேவைப்படும். ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஏரோபிக்காக எந்த ஆர்கனிசம் வந்து ரெஸ்பயர் பண்ணுன்னா எல்லா விதமான ஹையர் ஆர்கனிசம்ஸும் வந்துட்டு இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை தான் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஈக்குவேஷன். ஸோ குளுக்கோஸும் ஆக்சிஜனும் ஒன்றா இருக்குது. அது எப்படி கன்வெர்ட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு anaerobic ரெஸ்பிரேஷன் என்னென்னா in this type of respiration partial oxidation of food takes place and the organisms release energy in the absence of oxygen. இங்கே வந்துட்டு பாதி ஆக்சிடேஷன் தான் நடக்கும். அந்த ஒரு ஆர்கனிசம் ஒரு ஃபுட்டை வந்து எடுத்துக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு பாதி தான் வந்துட்டு அது ஆக்சிடேட் பண்ணி அதிலேருந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த anaerobic ரெஸ்பிரேஷனுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் வந்து தேவையில்லை. This type of respiration occurs in organisms like yeast. ஸோ ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த anaerobic respiration தான் நடக்கும். Ethyl alcohol or lactic acid and carbon dioxide are the byproducts of this process. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த anaerobic ரெஸ்பிரேஷனோட ப்ராசஸோட byproducts என்னென்னா எத்தில் ஆல்கஹால், லாக்டிக் ஆசிட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு தான் வந்துட்டு இந்த anaerobic ரெஸ்பிரேஷனோட byproducts. This reaction releases very little energy because
குளுக்கோஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ். ஸோ இந்த ரியாக்ஷன் அப்போ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் வந்து ரிலீஸ் ஆகும். ஏன்னா அங்கே வந்து அந்த குளுக்கோஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகலை, அதாவது கம்ப்ளீட்டாக அது ஆக்சிடேஷன் அங்கே ப்ராசஸ் நடக்கலை. அதனால வந்துட்டு இங்கே வந்துட்டு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்க்கும்போது இந்த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்துட்டு பார்ஷியல் ஆக்சிடேஷன் தான் நடக்கும். ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டை வந்துட்டு பார்ஷியலாக தான் ஆக்சிடைஸ் பண்ணுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு தேவையில்லை. ஸோ இந்த ரெஸ்பிரேஷன் வந்துட்டு எங்கே நடக்கும்னா ஈஸ்டெல்லாம் இந்த மாதிரி ரெஸ்பிரேஷன் தான் நடக்கும். இந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் பை ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா எத்தில் ஆல்கஹால், லாக்டிக் ஆசிட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு தான் வந்துட்டு இந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனோட பை ப்ராடக்ட்ஸ். இந்த ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஏன்னா வந்துட்டு அந்த குளுக்கோஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகலை. ஸோ பாருங்கள், இதை ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரோபிக்னா என்ன? ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஏரோபிக் வந்துட்டு ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் வந்துட்டு நடக்கும். ஆனரோபிக் வந்துட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நடக்கும். ஸோ இதோட என் ப்ராடக்ட் என்ன? கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் தான் இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட என் ப்ராடக்ட். ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனோட என் ப்ராடக்ட் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு, எத்தனால் அண்ட் லாக்டிக் ஆசிட் தான் வந்துட்டு ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனோட என் ப்ராடக்ட். இது எங்கே நடக்கும்? ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் வந்துட்டு ஏரோபிக் நடக்கும். ஆனரோபிக் வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் ஹியூமன் மசில் செல்லில் வந்துட்டு இந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஆனரோபிக் அண்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். பின்னாடி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஈ செல்ஸ் கன்வெர்ட் குளுக்கோஸ் இன்ட்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எத்தனால் வித் த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி வித்தவுட் யூசிங் ஆக்சிஜன். நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஈஸ்ட் செல் வந்துட்டு குளுக்கோஸை வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடாகவும் எத்தனாலாகவும் கன்வெர்ட் பண்ணும், அதிலிருந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஆனால் ஆக்சிஜனை வந்துட்டு யூஸ் பண்ணாது. ஸோ பாருங்கள், குளுக்கோஸ் அங்கே ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடந்து எத்தனால் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எனர்ஜி வந்துட்டு அது கொடுக்குது. இதான் வந்துட்டு ஆனரோபிக் அண்ட் ஏரோபிக். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம்னு என்னென்னா மெட்டபாலிசம் இஸ் த சம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பை விச் லிவிங் ஆர்கானிசம் சஸ்டெயின் த லைஃப். ஒரு லிவிங் ஆர்கானிசம் வந்துட்டு அந்த லைஃப்பை வந்துட்டு சஸ்டெயின் பண்ணுறதுக்காக நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்துட்டு அது பாடியில் வந்துட்டு நடக்கும். ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்துனா தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மெட்டபாலிசம் சொல்கிறாங்க. அதான் சம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்டபாலிசம் கன்சிஸ்ட் ஆஃப் அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசத்தில் வந்துட்டு ரெண்டு டைப் இருக்குது. ஒன் இஸ் அனபாலிசம் அண்ட் அனதர் ஒன் இஸ் கேட்டபாலிசம். அனபாலிசம்னு என்னென்னா பில்டப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸை வந்துட்டு பில்டு பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லணும்னா அனபாலிசம் சொல்லுவோம். கேட்டபாலிசம்னு என்னென்னா பிரேக் டவுன். ஒரு சப்ஸ்டன்ஸை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோம்? கேட்டபாலிசம்னு சொல்லுவோம். The term metabolism is commonly used to refer specifically to breakdown of food and its transformation into energy. ஸோ காமனாக இந்த மெட்டபாலிசத்தை வந்து நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னா பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட். ஒரு ஃபுட்டை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணி அதிலிருந்து எனர்ஜியை கொடுக்கறது, அதைத்தான் நம்ம என்ன காமனாக இதை சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபார்மேஷன் டு எனர்ஜி, செல்லுலார் ப்ராடக்ட் அண்ட் வேஸ்ட் எலிமினேஷன். ஸோ எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை எலிமினேட் பண்ணுறது தான் வேஸ்ட் எலிமினேஷன் சொல்லுவோம். ஸோ மெட்டபாலிசம்னு பார்க்கும்போது சம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது ஒரு லிவிங் ஆர்கனிசத்தில் அதோட லைஃப்பை வந்துட்டு அது சஸ்டெயின் பண்ணுறக்கு, அது வாழ்கிறதுக்கு வந்துட்டு அதோட பாடியில் வந்துட்டு நியூமரஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட சம்மு தான் என்ன? மெட்டபாலிசம்னு பார்க்குறோம். ஸோ மெட்டபாலிஸில் வந்துட்டு ரெண்டு இருக்குது. ஒன் இஸ் அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம். ஸோ காமனாக மெட்டபாலிசத்தை வந்து நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னா பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட். ஒரு ஃபுட்டை வந்துட்டு பிரேக் பண்ணி அதை வந்துட்டு எனர்ஜியாக மாற்றி செல்லுலார் ப்ராடக்ட்ஸாகவும் வேஸ்ட் எலிமினேஷனாகவும் அதை மாற்றுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனபாலிசம். ஸோ அனபாலிசம் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டபாலிசம் இஸ் ஆல் அபவுட் பில்டிங் அண்ட் ஸ்டோரிங். அதாவது வந்துட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் மாலிக்யூல்ஸை வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு பில்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம்? அனபாலிசம் சொல்கிறோம். இட்ஸ் சப்போஸ் த க்ரோத் ஆஃப் நியூ செல்ஸ், த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பாடி டிஷ்யூஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி ஃபார் யூஸ் இன் ஃபியூச்சர். அதாவது வந்துட்டு நான் அப்படி பில்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிக்க வைக்கிறது வந்துட்டு எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில் ஒரு நியூவாக ஒரு செல் க்ரோ ஆகுதுன்னா அதுக்கும் ஒரு பாடியில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறக்கும் அது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்யூச்சரில் நமக்கு எப்போவாச்சும் எனர்ஜி வேணும் அப்படிங்கிறப்ப அது ஸ்டோர் பண்ணியிருக்க எனர்ஜியை வந்துட்டு நமக்கு தரும்.
During anabolism, small molecules are changed into larger, more complex molecules of carbohydrate, protein and fat. இந்த anabolism process நடக்கும்போது இந்த small moleculesனா என்ன ஆகும், larger moleculesஆவோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான moleculesஆவும் மாற்றி எந்த டைப் எந்த ஃபார்மில் மாற்றுனா கார்போஹைட்ரேட் ஃபார்ம்லையோ ப்ரோட்டீன் ஃபார்ம்லையோ ஃபேட் ஃபார்ம்லையோ வந்துட்டு மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அனபாலிசம்னு பார்க்கும்போது ஆல் அபவுட் பில்டிங் அண்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கும், பில்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், அனபாலிசம் சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது வந்துட்டு எதுக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம பாடியில் வந்துட்டு ஒரு நியூவர் செல் க்ரோ ஆகுது, இல்லாட்டி பாடி டிஷ்யூவோட மெயின்டெனன்ஸ்க்காகவும் நம்மளோட ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாச்சும் எனர்ஜி தேவைப்பட்டால் அந்த எனர்ஜியை கொடுக்கறதுக்காகவும் இது வந்து ஸ்டோர் பண்ணி அதை நமக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த அனபாலிசம் ப்ராசஸ் அப்போ இந்த சின்னதாக இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசாகவோ காம்ப்ளெக்ஸாகவும் மாறிடும். அதாவது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட், இப்போ கார்போஹைட்ரேட் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது சின்ன மாலிக்யூல்னா அது வந்துட்டு லார்ஜர் மாலிக்யூலாகவும் மோர் காம்ப்ளெக்ஸாகவும் ஆயிரும் இந்த அனபாலிசம் ப்ராசஸ் அப்போ. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், குளுக்கோஸை வந்து எப்படி சொல்லுங்கன்னா கிளைக்கோஜன்ஸ் இல்லாட்டி அதர் சுகர் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீனோட இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட் தான் அமினோ ஆசிட்ஸ். இது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்குன்னா என்சைம்ஸாவோ ஹார்மோன்ஸாவோ ப்ரோட்டீன்ஸாவோ ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஃபேட்டோட ஃபைனல் ப்ராடக்ட் தான் வந்துட்டு ஃபேட்டி ஆசிட். இது எப்படி ஸ்டோர் பண்ணிக்கும், கொலஸ்ட்ராலவோ ஸ்டெராய்ட்ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதுதான் வந்துட்டு அனபாலிசம். நெக்ஸ்ட்டு கேட்டபாலிசம்னு என்னென்னா, Catabolism or destructive metabolism is the process that produce energy required for the activity of the cell. ஒரு செல்லோட ஆக்டிவிட்டிக்கு தேவையான எனர்ஜியை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம், கெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். In this process cells break down large molecules. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது செல்ஸ் வந்துட்டு லார்ஜ் மாலிக்யூலை வந்துட்டு பிரேக் பண்ணிடும் டு ரிலீஸ் எனர்ஜி. எதுக்காக, எனர்ஜியை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்காக. திஸ் எனர்ஜி ரிலீஸ் ப்ரொவைட்ஸ் ஃபியூயல் ஃபார் அனபாலிசம். ஸோ இப்படி இந்த கெட்டபாலிசம் மூலயமா ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி தான் எங்கே யூஸ் ஆகுது, அந்த அனபாலிசம், அதாவது பில்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. Anabolism heats of the body and the enables the muscles to contract and the body to move. ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம பாடி வந்துட்டு ஹீட் ஆகுது, மசில்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல கான்ட்ராக்ட், அதாவது சுருங்கி விரியுது. நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா அந்த மசில் கான்ட்ராக்ஷன் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த கெட்டபாலிசம் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஆஸ் காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் யூனிட்ஸ் ஆர் broken down into more simple substances, the waste products released in this process of catabolisms are removed from the body through skin, kidneys, lungs and intestine. அந்த காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் யூனிட்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகி சின்ன சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக மாறினதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அந்த கெமிக்கல் யூனிட்ஸில் பிரேக் ஆகி அதில் வேஸ்ட் ஆகலாம், அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். இந்த கேட்டபாலிசம் ப்ராசஸில் எது மூலயமா ரிலீஸ் ஆகும்னா நம்ம ஸ்கின் மூலயமாவோ, லங்ஸ் மூலயமாவோ, கிட்னி மூலயமாவோ, இண்டஸ்டைன் மூலயமாவோ அது ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த கேட்டபாலிசத்துக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னா, கார்போஹைட்ரேட்ஸ் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணால் குளுக்கோஸை வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் ஹீட்டாகவும், ப்ரோட்டீனை வந்துட்டு அமினோ ஆசிடாகவும் கன்வெர்ட் பண்ணும். The repeated anabolism and catabolism reactions maintain the homeostatic condition in the organism. ஒரு ஆர்கனிசத்தில் வந்துட்டு ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த அனபாலிசமும் கெட்டபாலிசமும் ரிப்பீட் பண்ணி அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுனால தான் ஒரு பாடியில் வந்துட்டு ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷன் வந்துட்டு மெயின்டைன் ஆகுது. The metabolic process is the cause for the maintaining ionic balance in the body. ஸோ இந்த ரெண்டு மெட்டபாலிக் ப்ராசஸ், இந்த மெட்டபாலிசத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மெட்டபாலிக் ப்ராசஸ் தான் வந்துட்டு நம்ம பாடியில் அந்த அயனிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். It is also responsible for the movement, growth, development, maintenance and repair of the cells, tissues on the human body. ஸோ இது முக்கியமாக எதுக்குன்னா ஒரு ஹியூமன் பாடியோட மூமெண்ட்டுக்காகவும் அதோட க்ரோத்துக்காகவும் அந்த ஹியூமன் பாடியோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் செல்ஸ் டிஷ்யூஸோட மெயின்டெனன்ஸ் அது ரிப்பேருக்கும் காரணம் என்ன, இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் தான். These metabolic reactions occur in different organs of living species. ஸோ இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஆர்கன்ஸ், ஒரு லிவிங் ஸ்பீஷீஸோட ஆர்கன் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு ஆர்கன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஸோ லாஸ்ட் டாபிக் வந்து நம்ம மெட்டபாலிசம் பார்த்துருக்கோம். ஸோ இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி கேளுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. We will meet in new lesson.